ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சமையல் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது எப்படி ஈஸியாக வீட்டிலேயே போலி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது நம்ம தேங்காய் வச்சு இந்த போலியை செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. இப்போ போலி செய்யறதுக்கு நம்ம தேவையான மாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே மைதா தான். நம்ம சப்பாத்தி மாவை எப்படி பிசைகிறோமோ அதே மாதிரி நம்ம மைதாவையும் நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்ச மாவு 1 மணி நேரம் ஊற விடணும். நம்ம போலிக்கு தேவையான பூரணத்தை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் நம்ம மிக்சியில் போட்டுட்டு ஒரு பல்ஸ் நம்ம விட்டு அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சு வச்சுக்கணும். இப்போ மாவு நல்லா ஊறி வந்திருக்கும். கொஞ்சம் மாவை எடுத்து அதை நம்ம தட்டையாக தேய்ச்சிட்டு அதில் இந்த பூரணத்தை வச்சு நம்ம நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இது நம்ம சப்பாத்தி கட்டையில் ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு அதில் நம்ம தேய்க்கலாம். இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் ரேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ கையில் நீங்கள் கொஞ்சமாக நெய் விட்டு இதை தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் நல்ல ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு தவாவில் நெய் விட்டோ இல்லை எண்ணெய் விட்டோ இந்த போலியை 2 சைடும் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம்.
ஸோ டேஸ்டான போலி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.